ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அது என்னன்னா ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் வித் வாட்டர். இதை எப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக எழுதுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு மெட்டலோட ரியாக்ட் ஆனால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியணும் கரெக்டாக. ஸோ மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு கிவ் மெட்டல் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். சில மெட்டல் மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜனே கொடுக்கும். சில மெட்டல் நமக்கு ட்விஸ்ட் வைக்கும். அது என்னன்னா இந்த ஃபார்ம் ஆகிற மெட்டல் ஆக்சைடு வாட்டர் சால்யூபிளா இருக்கும். அப்போ அது என்ன ப்ராடக்ட் கொடுக்கும்? மெட்டல் பிளஸ் வாட்டர் கிவ்ஸ் மெட்டல் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹைட்ரஜனா அது கொடுத்துரும். ஓகே, ஸோ இதுல எந்த மெட்டல் மெட்டல் ஆக்சைடு கொடுக்கும், எந்த மெட்டல் மெட்டல் ஹைட்ராக்சைடு கொடுக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இது கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர், ஸ்டீம்னு இந்த மாதிரி வித்தியாசமான மெட்டல் வித்தியாசமான கண்டிஷனோட ரியாக்ட் பண்ணணும். அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரியாக்டிவிட்டி சீரீஸ் தெரியணும். அந்த நிமோனிக் நான் சொல்லி கொடுத்த நிமோனிக் க மகள், கனக மகள், ஜிங்க் ஃபே நீ, ஜிங்க் ஃபே வரைக்கும் போதும். ஃபுல் ரியாக்டிவிட்டி சீரீஸ் எழுத வேண்டாம். உங்களுக்கு இந்த நிமோனிக் தெரியல அப்படின்னா நீங்க நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ரியாக்டிவிட்டி சீரீஸோட நிமோனிக் ஈஸியா எப்படி மெட்டல்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது நான் என்னோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அது வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ கனக மகள், ஜிங்க் ஃபே இது வரைக்கும் எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டூ sodium and potassium reacts with cold water. Calcium reacts with normal water and also cold water. Normal temperature le react பண்ணிக்கும். Magnesium reacts only with hot water. அப்பனா cold water ஓட react பண்ணாது. And aluminium, zinc and iron reacts with steam. Steam ஹாட் வாட்டரை விட ஹை டெம்பரேச்சர் தான் அந்த வேப்பர், வாட்டர் வேப்பருக்கு இருக்கும். அதுதான் ஸ்டீம். ஸோ ஸ்டீம் வில் ஹாவ் மோர் டெம்பரேச்சர் தேன் ஹாட் வாட்டர். ஓகேயா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாருங்க, KNaCAMG. இது ஹைட்ராக்சைடு கொடுக்கும். ஏன்னா இந்த ஆக்சைடு சால்யூபிள் இன் வாட்டர். இந்த மூணுமே ஆக்சைடு கொடுக்கும். இப்போ இது ரியாக்ஷன் அண்ட் ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? So first potassium reacts with water to give potassium hydroxide, KOH plus hydrogen, and this gives lot of heat. Appo in the reaction is highly exothermic. Exothermic na enadhu heat release agudhu artham. இந்த release ஆற heat என்ன பண்ணும்? Hydrogen fire புடிக்க வச்சிரும். So this is enough or sufficient for hydrogen atom. Release our heat energy ஹைட்ரஜனுக்கு போதுமான அளவு டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால இது பத்திக்கும். இதேதான் சோடியம்க்கும். சோடியம் reacts with water to give sodium hydroxide plus hydrogen with evolution of heat. இதுவும் heat hydrogen fire catch பண்ண வச்சிரும். So these reactions are highly exothermic and they both catch fire. Next, calcium reacts with normal water, cold water. So calcium plus water gives calcium hydroxide plus hydrogen gas. இங்க அவ்வளோ அளவு heat release ஆகாது. That is not sufficient for hydrogen to catch fire. அதனால இது calcium reaction இல்ல magnesium reaction is less vigorous than the first two. அப்போ இந்த
ஹைட்ரஜன் என்ன ஆகும்னா, ஒரு பீக்கர்ல வந்து வாட்டர்ல கால்சியம் மெட்டல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் வெளில வர்றது பபுளா தான் வெளியில வரும். இந்த ஹைட்ரஜன் பபுளோட இந்த கால்சியம் மெட்டல் வந்து ஸ்டிக் ஆயிட்டு ஃப்ளோட் ஆகும். இதே மாதிரி தான் மெக்னீசியமும். மெக்னீசியம் ரியாக்ட் ஆகும். மெக்னீசியம் ரியாக்ட்ஸ் வித் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டரா இருந்தாலும் ஸ்டீமா இருந்தாலும் ஃபார்முலா சேம் தானே, வாட்டர் தான் எழுத போறோம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும். MgOH twice plus hydrogen. ஸோ இது என்ன ஆகும், இந்த ரெண்டுமே தே ஃப்ளோ பிகாஸ் ஹைட்ரஜன் வந்து பபுளா வெளியில வரும்போது இந்த மெட்டல் வந்து பபுளோட சர்ஃபேஸோட ஸ்டிக் ஆயிட்டு ஃப்ளோட் ஆகும். கால்சியம் மெட்டலும் மெக்னீசியம் மெட்டலும் ஃப்ளோட் ஆகும். ஓகேயா? நெக்ஸ்ட் அலுமினியம், அயன் அண்ட் ஜிங்க். அலுமினியம், அயன் அண்ட் ஜிங்க்லாம் என்ன ஃபார்ம் பண்ணும்? ஆக்சைடு தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ அலுமினியம் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர், தட் இஸ் ஸ்டீம், not even hot water. Steam ஓட react பண்ணும்போது it gives aluminium oxide plus hydrogen. Aluminium reacts with hot water. Reaction கிடைக்குமா? கிடைக்காது. No reaction எழுதணும். Aluminium reacts with steam னு வந்தாதான் reaction நடக்கும். Similarly zinc na zinc oxide ZnO2 plus hydrogen கிடைக்கும். And iron மட்டும் different. Iron reacts with steam to form mixture of ferrous and ferric oxide. அதனால தான் ஃபார்முலா Fe3O4. நமக்கு அயனுக்கு வேலன்சி என்னன்னு தெரியும். அயனுக்கு வேரியபிள் வேலன்சி 2 and 3. This is ferrous and this is ferric. கரெக்டா? இப்போ அயன் வந்து 2 இருந்துச்சுன்னா, ஃபெரஸா இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் ஆக்சைடுக்கு 2. ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? ஃபெரஸ் ஆக்சைடு வந்து FeO. இதே 3 இருந்துச்சுன்னா Fe3, ஆக்சிஜனுக்கு 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? Fe2O3. இது ஃபெரிக் ஆக்சைடு, இது ஃபெரஸ் ஆக்சைடு. இதை ஆட் பண்ணி பாருங்க. 3 இங்க இருக்கா? இங்க 4. O4. இங்க 2 plus 1 3. So Fe3. Fe3O4 now it's a mixture of ferrous oxide and ferric oxide. இது important. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே? ஸோ இது ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. கனகமகள், சிங்ஃபே இது வரைக்கும் எழுதிட்டு first 4 will form hydroxide and the remaining 3 aluminum, zinc and iron will form oxide. அதுக்கப்புறம் சோடியம் அண்ட் பொட்டாசியம் வந்து catch fire, it reacts with cold water and இந்த ரியாக்ஷன் ஹைலி எக்ஸோதமிக். இது வந்து எப்படின்னா, சோடியம் பொட்டாசியம் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் சும்மா கையில் வெளியில் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரில் வச்சாலே அட்மாஸ்பியரில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்டே போதும் இது ஃபயர் ஆகிறதுக்கு. அதனால தான் இந்த ரெண்டு மெட்டல் சோடியம் அண்ட் பொட்டாசியமை வந்து கெரோசினில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. So why it is stored under kerosene? Reason is that it reacts very vigorously with water. வாட்டரோட டிராஸ்டிக்காக இருக்கும் ரியாக்ஷன். எடுத்து வெளில வச்சு கொஞ்ச நேரத்தில் பர்ஸ்ட் ஆயிரும், இல்லைனா ஃபயர் பிடிச்சிரும். ஏன்னா அவ்வளோ எக்ஸோதமிக் இந்த ரியாக்ஷன். ஸோ இது ரெண்டுமே ஹைலி எக்ஸோதமிக் ரியாக்ஷன். அண்ட் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் என்ன ஆகும்? ஹைட்ரஜன் பபுளோட இந்த மெட்டல் வந்து சர்ஃபேஸில் ஸ்டிக் ஆகிட்டு ஃப்ளோட் ஆகும். ஸோ கால்சியம் மெட்டல் ஃப்ளோட்ஸ், மெக்னீஷியம் மெட்டல் ஃப்ளோட்ஸ். ஓகேயா? இந்த 3 அலுமினியம், ஜிங்க் அண்ட் அயன் வந்து இட் ஃபார்ம்ஸ் ஆக்சைட். அயன் மட்டும் ஃபார்ம்ஸ் a mixture of ferrous and ferric oxide. ஓகே? அப்புறம் கோல்டு, சில்வர்லாம் என்ன பண்ணும்? கோல்டு, சில்வர்லாம் வாட்டரோட ரியாக்டே பண்ணாது. லெட், காப்பர், சில்வர், கோல்டு, லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, will not react with water at all. ஸ்டீமா இருந்தாலும் சரி, ஹாட் வாட்டரா இருந்தாலும் சரி, எதுனோடையுமே ரியாக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இதில் கனகமகள், ஜிங்க், இது ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த பேசிஸை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அண்ட் எல்லா மெட்டலுமே வந்து கொஞ்சம் யூனிக்காக தான் பிஹேவ் பண்ணும். ஒரு கண்டிஷன், ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படும் அதோட ரியாக்டிவிட்டிக்கு. ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் த வீடியோ. And also don't forget to subscribe Link by Chem channel. Thank you.